இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு மிக முக்கிய ஒரு கருத்து சிந்திக்க போகலாம். இன்னைக்கு பைபிள் இருக்கிற ஒரு வார்த்தை, அன்பே உங்கள் வாழ்க்கைக்கு அடித்தளமும் ஆணிவேருமாய் இருக்கட்டும். அன்பு உங்கள் வாழ்க்கைக்கு அடித்தளமாகவும் ஆணிவேராகவும் இருக்கட்டும். அன்புடைய வார்த்தை. அன்புதான் உங்களுக்கு ஆணிவேர். நீங்க நிலைச்சிருக்கணும்னா என்ன பண்ணணும்? அன்பு செய்யுங்க. நண்பன் ஒருவனுக்காக உயிரை கொடுப்பதை காட்டிலும் வேற அன்பு எதுவுமே கிடையாது. இயேசு சொன்ன வார்த்தை. இயேசு செஞ்சு காட்டினார். சரிங்களா? இன்றைக்கு அன்பை பற்றி சிந்திக்க தாய் திருச்சபை நம்மை அழைக்கிறது. அது சின்ன ஒரு கதை. ஒரு நபர் அவர் என்ன பண்றாரு, மாதா கிட்ட வேண்டிக்கிறாரு, அம்மா நாளைக்கு இதே நாள் நான் இங்கே கோயிலுக்கு வருவேன், உங்கள் வேளாங்கண்ணிக்கு உங்கள் கோயிலுக்கு வருவேன், வந்து ஒரு உண்டி நிறைய காசு சேர்த்து வச்சு அதை கொண்டு உங்களுக்கு காணிக்கையாக கொடுக்குறமான்னு வேண்டிக்கிட்டார். போயிட்டார், வீட்டுக்கு போயிட்டு வருகின்ற பொழுது என்ன பண்ணுறாரு, அந்த காசை கொண்டு வந்து மாதா கொண்டு அந்த ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. மாதாவுக்கு ஒரு உண்டி நிறைய காசு எடுத்து அதுக்கு போடணும். சரி தினமும் என்ன பண்ணுறது, போயிட்டு வரும்போது கையில் இருக்கிறது ஒரு 5-10 அந்த உண்டியில் போட்டு சேர்த்து வச்சுட்டு வராரு. ஒரு நாள் அவங்க மனைவி அவங்க தம்பூட்டுக்காரருக்காங்க, எங்க ஒரு காய்கறி அது வாங்குறது கையில் காசு இல்லை, கொஞ்சம் காசுனா கொடுங்க, சமையல் பண்ணு. என்கிட்ட ஏதுரி காசு, என்கிட்ட ஏது காசு, அதுவும் புட்டியில் போட்டு வைக்கிறீங்களே அது உண்டி போயிட்டில், அந்த அரிசி கொடுங்க, ஏதாவது காய்கறி பார்த்தா பிள்ளைங்க வர பசி போது நான் சமைச்சு கொடுக்குறேன். உங்கள்கிட்ட அஜிவுக்கு ஏதாவது மட்ட சாம்பிராணி என்னது சாமி காசு, அதம்மா காசு, அதை எடுக்க சொல்கிறேன். வா. சிறிது நாள் கழித்து அவங்க குட்டி பொண்ணு வரா. அப்பா எங்கள் ஸ்கூலில் பிக்னிக் போகிறாங்கப்பா, பிக்னிக் நானும் போகிறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா ஒரு 100 rupees கொடுங்கப்பா, எங்கள் மிஸ் வாங்கிட்டு சொன்னாங்கப்பா. அவர் இல்லைம்மா என்கிட்ட ஏதும்மா காசு சொல்லு, என்கிட்ட ஏது காசு என்று அந்த குழந்தைகிட்ட. அப்படி என்ன பண்ணுறான், அப்பா தினமும் நீங்கள் அந்த பாக்ஸில் காசு போட்டு வைப்பீங்களே, பாக்ஸ் சாமிக்கிட்ட இருக்குமே. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஐயோ எனக்கு வந்து வாய்ச்சி வரும், என்ன காசு தெரியுமா, அது சாமி காசு, அதை கூட திருப்போம். அந்த குழந்தையும் போயிட்டா. கொஞ்சம் நேரம் ஒரு நேரம் கழிச்சு இவர் கதவு சவுண்டு கேட்குது. பலமாக கதவு தட்டுறாங்க. ஓட்டு துடிச்சு பிடிச்சி அதை போயிட்டு கதவு திறந்து பார்த்தா பக்கத்து வீட்டு சகோதரி அங்கே நிற்கிறாங்க. என்னம்மா அண்ணே, எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு ஆக்சிடென்ட்னே, காலை ரத்தம்னே, காலை அடிப்பட்டு போச்சுண்ணே, ஒரு 200 ரூபாய் காசு தான் கொடுங்கண்ணே, நான் காலைல கொடுத்துட்றேண்ணே, ஆட்டோக்காக கொடுங்கண்ணே. நான் என்ன பண்ணுறாரு அந்த நபர், என்கிட்ட ஏதும்மா காசு, என்கிட்ட ஏது காசு, 10 ரூபாய் இல்லாமல் உட்காந்துருக்கேன் நான். சகோதரி பண்ணிட்டாங்க, ஓடிட்டாங்க. சரி எங்கேயாவது அப்போதைக்கு நாங்கள் இஷ்டம் பண்ணுறாரு. அந்த உண்டி காசு என்ன பண்ணுறாரு, இவர் துணியில் கொட்டி முடிச்சு போட்டு கொண்டு போயிட்டு வேளாங்கண்ணி உண்டியில் தோப்புன்னு போட்டார். சகோதரர்களே, இந்த காசை, இந்த காணிக்கையை அன்னை மரியாள் தூக்கி அவருடைய குமாரன் குழந்தை இயேசு நம்முடைய இந்த காணிக்கையை இவங்க ஏற்றுக்குவாங்களா? பெரிய கொஸ்டின் மார்க். ஐயோ, உன் குடும்பத்தில் உன் மனைவி இல்லைன்னு கேட்குறா, அவளை கொடுத்தா என்ன? உன் குழந்தை பாவம், அந்த பிள்ளை எல்லா பிள்ளையும் பிக்னிக், அந்த பிள்ளைக்கு ஒரு ஆசை வந்து கேட்குது, அதுக்கிட்ட எரிஞ்சு ஒரு சாமி காசு. புரியுதுங்களா? அங்கே போய்
எரிஞ்சு விடுறேன். பக்கத்து வீட்டு சகோதரிக்கிட்ட பாவம் இதான் அடிப்பட்டு புருஷன் கிடக்குறான், கால் வண்டியே கிடக்குறான். அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனால் அவனுக்கு காலு குழைக்கும். அது அவஸ்தை வந்து கேட்கறான் இல்லையா, கொடுத்தியா நீ? கொடுத்தியா? சகோதரர்களே, இதான் முதல் வாசகம் இன்றைக்கு. எவன் ஒருவன் அன்பு செய்கிறானோ அவன் கடவுளிடமிருந்து பிறந்தவன். வார்த்தை மனசில் வச்சு பதிவு வச்சுக்கணும். எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்நாளிலே நம்முடைய சகோதரர்களை, உடனிருப்பவர்களை நேசித்து அதன் வழியாக கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக வாழ்கிறானோ அந்த கடவுளுடைய பிள்ளை. நீ அன்பு செய்யலைன்னா ஒன்றும் கிடையாது. அன்பு உனக்கு இல்லையே ஒலிக்கும் வெண்கலம் வாசகம் தாளமத்தை போய் நீ ஆயிடுவேன். சகோதரர்களே, இன்றைக்கு தியானம் இதுதான். இன்றைக்கு தியானம் இதுதான். இன்னைக்கு முதல் வாசகம் பார்க்கணும். நம்ம எவன் ஒருவன் அன்பு செய்கிறானோ அவன் கடவுள்கிட்ட பிறந்தவன். அப்ப நீ கடவுளுடைய பிள்ளையா? நான் கடவுளுடைய பிள்ளையா? அவர் கட்டளைப்படி நட. யோவான் சொன்ன அற்புதமான வார்த்தை இன்னைக்கு. கண்ணால் காணக்கூடிய கடவுளை நேசிக்காம கண்ணால் காண முடியாத கடவுளை நேசிக்கவே முடியாது. கண்ணால் காணக்கூடிய உன் சகோதரன், உன் சகோதரி, உன்னுடைய நண்பர்களை, உன்னுடைய குடும்பத்தாரை நேசிக்காம எப்படி கடவுளை நேசிக்க முடியும்? நீ ஒரு பழமொழி உண்டு. ஃபார் பெஞ்சமின், என்னுடைய ஆன்மீக குரு ஃபார் பெஞ்சமின் விவிலிய பேராசை, அவர் பழமொழியில் வித்தகர். அவர் இந்த பழமொழி அவர்கள் சொல்வார். அவர் கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டமா போறானா? சோத்துல இருக்கிற கல்லை எடுத்து போட்டு சாப்பிட முடியாத சோம்பேறி சேத்துல இருக்கிற எருமையை தூக்கி விடுவாரான். பகல்லையே பசுமாடு தெரியல, இருட்டில் எப்படி எருமாடு தெரியும்? உன் கண்ணு முன்பாக ஒருத்தவன் கஷ்டப்படுறான், உன் கண்ணு முன்பாக ஒருத்தவன் வருத்தப்படுறான். அவனுக்கு நீ கண்ணா பார்க்குற அவனுக்கு நீ உதவி செய்யாமல், அவனை நேசிக்காமல், அன்பு செய்யாமல், அவனை மீட்டு கொண்டு வராமல் கடவுளே 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 எனக்கு நோ யூஸ். சகோதரர்களே, கடவுள் நம்ம மீது எவ்வளோ பிரியமாக வச்சிருந்தோம். 1 யோவான் 3:1. கடவுள் நம்ம எவ்வளோ அன்பு செய்யறாருன்னு பாருங்க. கடவுளை என்ன பண்றோம்? நாம கடவுளுடைய மக்கள் நம்ம சொல்லிக்கிறோம். ஆண்டவர் நம்ம இடத்துல அவ்வளவு அன்பை கொட்டி குவிக்கிறார் ஆண்டவர். நாம எப்படி இருக்கிறோம்? நச்செய்தி பார்க்கணும். பரம்பராரு எஸ்ஐயா சுருளேட்டை எழுதி மக்களுக்கு வாசித்து காட்டுறார் தொழில்கூடத்தில். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, அவனுடைய ஆவி என் மேல் உள்ளது, எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை செய்தியை கொடுக்கவும், பார்வையற்றோருக்கு பார்வையை கொடுக்கவும், ஒடுக்கப்பட்ட மக்களை விடுதலை செஞ்சு அனுப்பவும் என்னை தந்தை அனுப்பியுள்ளார். அந்த சூழ்நிலை கொடுற வச்சுங்க. இன்று இந்த வார்த்தை நிறைவேறிற்று. கடவுள் நேசிக்கிற ஆளை பார்த்தீங்களா? ஒடுக்கப்பட்டோர் இல்லையா? அப்ப சொல்றது ஒடுக்கப்பட்டோர், சமுதாயத்தில் புறந்தள்ளப்பட்டவர்கள் ஏசப்பா தேடி போனார் இல்லையா? சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவங்க, சிறையில் இருக்கிறவங்க இல்லையா? எல்லா மக்களையும் ஆண்டவரை படிப்பு வார்த்தை பாருங்க. அப்போ அவங்க தான் ஏசப்பா வந்தார். அப்போ நம்முடைய ஏசப்பா அப்படி இருக்கும்போது நாம ஏன் தனக்கு எனக்கு எதுக்கு சிந்திச்சு பார்க்கணும். நாம இன்றைக்கு அற்புதமான திருவசனம். இன்னைக்கு இந்த பைபிளில் இந்த வசனத்தை முதல் பக்கம் எழுதி வச்சிருப்பாங்க. 1 யோவான் 4:20. கண்ணால் காணக்கூடிய கடவுள் நீ அன்பு செய்யாமல், கண்ணில் காண முடியாது கடவுள் அன்பு செய்ய முடியாது. உன் கூட இருக்கிற முதல்ல நேசி. ஆண்டு சொன்னார் இல்லையா? பலிகளை எல்லாம் இரக்கத்தையே விரும்புகிறேன், நீ இரக்கத்தோட எனக்கு பலி செலுத்தாத.
வேண்டாம், இரக்கத்தோடு. உன் கூட இருக்கவங்களை நேசி, இரக்கத்தோட பாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட வரல. அவனுடைய வார்த்தை. சகோதரர்களே, நாம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் சிந்திச்சு பாருங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஞாபகத்துக்கு வருது. வேளாங்கண்ணி தான். வேளாங்கண்ணிக்கு நான் இப்போ மெரியாலஜி, இந்த மரியல் அந்த கோர்ஸ்க்காக போயிருக்கிறேன். அப்போது மதியம் பிரேக் வருவாங்க இல்லையா, அப்புறம் வெளியே வந்து வாக் பண்ணுறது வழக்கம். அப்போ அது பெரிய கோயிலுக்கு, புதிய வேளாங்கண்ணி, அங்கேருந்து பழைய வேளாங்கண்ணி மாதா குலத்துக்கு ஒரு அம்மா தன் மகளை கூட்டிட்டு போகிறாங்க. அந்த பிள்ளைக்கு மிஞ்சி போனால் ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கலாம். அந்த பிள்ளையை கூப்பிட்டு போகிறாங்க. எப்படி இந்த நல்லா பாருங்கள், பழைய வேளாங்கண்ணிலேருந்து புதிய வேளாங்கண்ணி 2 பக்கமும் சிலுவை பாதை இருக்கும். நடுவில் மண் கொட்டி வச்சுருப்பாங்க. அந்த இடம் இருக்கும். அந்த மணலிலே அந்த 5-6 வயது குழந்தையை முட்டி போட்டு நடக்க வச்சு அப்படி இழுத்துட்டு போகிறாங்க. அந்த குழந்தை அவங்க அம்மாவுடைய புடவையை பிடிச்சி எழுந்திருக்கிறான். ஏன்னா முடியல, முட்டியில் ஃபுல்லாக அந்த குட்டி குட்டி கல்லுலாம் பொத்துக்கிட்டு ரத்தம் ஊற்றுது. குழந்தை அழுவுறா. அம்மா சேலையை பிடிச்சி எழுந்து நிற்கிறான். நின்று பார்க்குறான். அவங்க அம்மா அந்த புள்ளிய விட்டாங்க பாரு, ஒரு அரை புள்ளியுங்க. போ, இதை நான் என்ன, இது வந்து வேண்டிக்குங்க, நான் தப்புன்னு சொல்லலை. சரியா? வேண்டுதல், நீங்கள் நோன்பு இருங்க, ஒடுக்கம், அதெல்லாம் தவறுன்னு சொல்லலை. ஒரு குழந்தைய இந்த மாதிரி நீ பார்க்குறிய, உன் மனசில் ஒரு ஈவருக்குமே இல்லையா? அந்த குழந்தைய சரிம்மா முட்டி தொடச்சு, இந்த பிள்ளைய நீ தூக்கி நடக்கணும். அதான் இனிமேல் அன்பு, நீ தாய். அடித்து உதச்சி போட்டு போய் என்ன ஆக போகுது சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் சொன்னார், பள்ளிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். உன் பிள்ளையும் அன்பு செய்ய முடியலையே, அப்போ நீ என்ன பண்ண போற சொல்லுங்க பார்ப்போம். உன் பிள்ளைகளும் அன்பு செய்ய முடியல, உன் பிள்ளை அழுது துடிக்கிறாங்க. சாமிக்கு அது வேண்டுதலாம், சாமிக்கு வேண்டுதல் சாமிக்கு. என்ன வேண்டுதல்? குழந்தை முட்டியில் ரத்தம் வச்சுன்னு அழுகுறா. இன்னும் வேண்டுதல் உனக்கு? இது அம்மாவுக்கு இது மகிழ்ச்சியா? மகிழ்ச்சி நினைச்சிட்டு இருப்பீங்க, அவ்வளோதான். சகோதரர்களே, இன்றைக்கு தாய் திருச்சபை கொடுத்த இன்னொரு திருமுகாசிரியமான வார்த்தையை, தம் கண்முன்னே உள்ள சகோதர சகோதரிகளிடத்திலே அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடமை அன்பு செலுத்த முடியாது. எனவே நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்த காலத்தில், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தில் நம்ம பிள்ளைகளை, நம்ம மனைவி மக்களை, தாய் தந்தையை, அக்கா தங்கச்சியை, அண்டை வீடு பக்கத்து வீடு, உடனே இருக்கிறவங்க அண்ணன் அன்பு நேசிப்போம். நாம சரிங்களா? நேசிப்போம், நாம நேசிப்போம். ஆனால் சொல்லலையா, என்னை நோக்கி ஆண்டவரே போகிறவெல்லாம் விண்ணகத்தில் நுழைய முடியாது. மாறாக எங்கள் அப்பாவோடைய விருப்பப்பட்டு நடக்கும் அவன் தான். அதான் அப்பாவுடைய விருப்பம் சொல்ல பாருங்க. இதுதான் அப்பாவுடைய விருப்பம். சரிங்களா? இதான் அப்பாவுடைய விருப்பம் பாருங்க. சொல்ல பாருங்க பார்ப்போம். என் ஒருவன் அன்பு செய்து வாழ்கிறான், அவன் என் பிள்ளை. அப்போ நீ என் பிள்ளையா இருக்கணும், மாறாம நீயே முடிவு செஞ்சுக்கோ. திருப்பாடல் பார்க்கணும். அதாவது கடவுளோட உண்மையான பிள்ளைகள் ஆண்டவர் அனுபவிச்சவங்களாம் ஆண்டவரை வாழ்த்துறாங்க பாருங்க. அவர் பெயர் என்றும் நிலைத்திருப்பதாக, கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நினைப்பதாக, அவர் மூலம் மனிதர் ஆசை பெற விழைவாராக. எல்லா நாட்டிலும் என்ன பண்ணுவாங்க? அவருக்கு வாழ்த்து கூறுவாங்க. அவனுடைய பிள்ளைகள் ஆண்டோடைய பிள்ளைகள் கடவுளை போற்றி புகழ் தரணும். எப்போ? நீ அன்பு கொண்டு, நீ அன்பை ஆணிவேராக கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கும். சிந்திச்சு பார்ப்போம் சகோதரர்களே. அன்பு என்பது மனுஷனுடைய வாழ்க்கையின் ஆணிவேர். அது அசை கொடுத்தா வாழ்க்கை என்ற மரம் சாஞ்சிடும். எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு அன்பு ஆணிவேராக இருக்க ஆண்டவரை மன்றாடுவோம். நிச்சயமாக நம்ம எல்லோரையும் ஆண்டவர் அன்புள்ள பிள்ளைகளாக வணைந்து வைத்துக் கொள்வார். 2 நாள் சந்திப்போம்.